அப்படின்னா எப்பதான் நமக்கு பல்லு எடுக்கிறதுன்னு பார்த்தோம்னா, எப்பெல்லாம் நம்ம பல்லு ரொம்ப தாறுமாறா உடைஞ்சிருக்கு, எள்ளுக்கு சப்போர்ட்டே இல்ல, பல்லு ஆடிட்டு இருக்கு, இனி நாம பல்லு ரூட் கனால் பண்ணனாலும் அந்த பல்லு வலி வந்துட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த பல்லு எடுத்துதான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஆனா நம்ம டிசைட் பண்ண ஃபேக்டர் என்ன தெரியுமா? நம்ம ஒரு பல் எடுத்துட்டோம்னா பக்கத்து 2 பல்லு இருக்கு இல்லையா, அது லோடு எடுக்க முடியாம மெதுவா சாய தொடங்கும். மேலத்த பல்லு அந்த கேப்புக்கு இறங்கி வரும். இந்த கேப்ல எல்லாமே சாப்பாடு சீக்க தொடங்கும். மெதுவா உங்களுக்கு ஈரோட பிரச்சனைகள் வரும். கம் டிசீசஸ், பல்லு வீக் ஆக தொடங்கும். அந்த சைடுல சூயிங் எஃபிஷியன்சி கம்மியாகும். இது எப்படி எல்லாம் நமக்கு சால்வ் பண்ண முடியும்? ஒரு பல் எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு ரூட் பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இம்ப்ளான்ட்ஸ்னு சொல்லுவோம். அப்படியும் நமக்கு ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்ல பக்கத்து 2 பல்ல சப்போர்ட் எடுத்து நமக்கு ஒரு பிரிட்ஜா நமக்கு வச்சுக்கலாம். இப்படியும் பண்ணிக்கலாம். ஆனா இதை விட ரொம்ப சிம்பிளாவே நமக்கு ரூட் கனால் பண்ணி காப்பாத்தலாமே. ஏன் நம்ம பல் எடுக்கிற பத்தியே யோசிக்கிறோம்? சோ எடுக்கிறது எப்பெல்லாம் முடியுமோ தவிர்த்துறது. லாஸ்ட் ஆப்ஷனா ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்ற முடியும்னா கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணும். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் முடிஞ்சிருச்சா? ரூட் கனால் வேணுமா இல்ல பல்லு எடுக்கணுமா? Hope this video is useful to you. Thank you.